ஒரு 2 இல்ல 3 4 கூட வாய்ப்பு இருக்கு. என்னடா மேட்ச் இது மறந்துட்டியா? 2 3 4ன்னு இருக்கே, ஒன்றும் புரியல. இல்லடா, யோசிச்சு பார்த்தேன். சாலா மட்டும் இந்த கேம்ல எத்தனை கோல் போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 5 அடிக்கிற வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கான்னு கணக்கு போட்டு இருந்தேன். பார்ப்போம். அதாவது கூச்சமே இல்லை. இந்த போன சீசன் இதே கிமிக்கு தான் ரன் பண்ண நீயே. எப்படி பரட்டுவீங்கன்னு தெரியல, 6 கோல் போடுவீங்களா 7 கோல் போடுவீங்களான்னு ஒரு கிமிக்க போட்டியே. உள்ளுக்குள்ள உனக்கு எப்படி இருக்கு? எப்படியாச்சும் யுனைடெட் பாயிண்ட் எடுத்துடணும் தானே உட்காந்துருக்கீங்க நீ. இல்ல, இந்த கேம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான கேம். அது ஏன்றத வீடியோ சொல்றேன். பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேம். வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வீக்கெண்டோட பிளாக் பஸ்டர் கிடையாது, கண்டிப்பா அடி வாங்க போற ஒரு கேமு. அதுல வந்துட்டு சாதாரண ஒரு தோல்வியால் ஒரு பயங்கரமான தோல்வியான்ற மட்டும் பேசுறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரிவியூ நடத்துறோம். இது நீங்களே எக்ஸெப்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபேன்ஸாவே யுனைடெட் ஃபேன்ஸே எக்ஸெப்ட் பண்ணிருப்பாங்க. ஜென்ரலா இப்ப நம்ம வந்து இந்த அடியை வந்து கொஞ்சம் ரொம்ப படாம லைட்டா கம்மி பண்றதுக்கு தான் இப்ப பேச போறோம். எதுக்கு இந்த கிம்மிக்கு? எனக்கு புரியல, எதுக்கு இந்த கிம்மிக்கு? அப்படியே வந்து நாங்க அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணி உங்களுக்கு அசிங்கம்னு நான் போட்டு ஒரு ஃபுல் வீடியோ போட்டு நான் கிளிப் பண்ணானு. டேய் ராசரத்னம், ஒன்னதாண்டா, நீ மாவட்ட தலைவர் இல்லடா, மாவட்ட தலைவர். 4 கேம் தொடர்ந்து அவங்க ஜெயிக்கல. இந்த டீம் உங்களால போட முடியலன்னா கோலும் அடிக்கல. இது வரைக்கும் உங்களுக்கு தான் மானக்கேடு. யோசிச்சுக்கோ, நீ கிம்மிக்கு எதுனா சொல்லிக்கோ, நீ ஜெயிக்கலன்னா உங்களுக்கு அசிங்கம். அது ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஜெயிக்கலன்னா அசிங்கம்ங்கிறது கரெக்டான விஷயம்தான். இருந்தாலும் வந்து எப்பவுமே இந்த யுனைடெட் வர்சஸ் லிவர்பூல் கேம்ல வந்து என்ன வேணாலும் நடக்கலாங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சிட்டி கேமுக்குள்ள போக முன்னாடி ஐயோ யுனைடெடுக்கு வாய்ப்பே கிடையாது, சிட்டி 15 கோல் போடுவாங்களான்னு பேசணும். என்னாச்சு? சம்பந்தம் இல்லாம போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. 2 டீமுமே அவுட் ஆஃப் ஃபார்ம். உங்களை நீங்க வந்து பறந்துட்டு இருக்கீங்க, லிட்டரலி பறந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த கதைகள்லாம் கிடையாது. நீலாம் வந்து தன்னடக்கமா இருக்கவும் நடிக்காது. ஒழுங்கு மரியாதையா உள்ள உனக்கு சொல்லு, எத்தனை கோல் போடணும் உனக்கு தோணிட்டு இருக்குது. 7 கோல் போடணும்ன்றது உனக்கு தெரியுதுமா தெரியாதா? என்னோட ஆசைக்கு ஒரு 4 ஒரு 5 போட்டா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. இல்லடா, இந்த மாதிரி சொல்ற எனக்கும் ஆசைதான். பாக்குறவங்க எல்லாத்துக்குமே ஐயோ இந்த கேமுக்குள்ள போகும்போது ஒரு வாய்ப்பும் இல்ல, யுனைடெடுக்கு சான்ஸே இல்ல. போன சீசன் இதேதான் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? 2 கேமே ஆன்ஃபீல்ட்ல வரும்போது 6 கோல் போடுவோமான்னு தெரியல, 7 கோல் போடுவோமான்னு தெரியல. கடைசியில வந்து கிளீனா நின்று ஒரு 0-0 டிரா எடுத்துட்டு போனானுங்க. சொல்ல போனா அந்த கேம்ல வந்து யுனைடெட் தான் ஜெயிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு கேம் தான் ஆடினாங்க. இந்த ஹாய்லண்ட் கூட மிஸ் பண்ணுவான்னு ஒரு சான்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த 0-0 டிரால அங்கேயும் போய் டிரா பண்ணும், ஞாபகம் இருக்கா? ஓல்ட் ட்ராஃபோர்டும் போய் டிரா, அந்த கேமும் டிரா. பட் இந்த வருஷம் ஸ்டார்டிங் கேம்ல உனக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சு 3-0 வின் பண்ணோம். அந்த கேம்ல வந்துட்டு ஈஸியா கெசிமிரோ பண்ண மிஸ்டேக்ஸும் இவன் மைனோ பண்ண மிஸ்டேக்ஸும் வச்சு 3 கோலை போட்டுவிட்டு அங்கேயே மேட்சை முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நீங்க ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி ஆக்கிட்டு விளையாடிட்டு வந்தோம். பட் ஃப்ரம் த யுனைடெட் பெர்ஸ்பெக்டிவ் நீ சொல்லு, 4 கேம்ஸ் ஸ்ட்ரெயிட்டா தோத்துட்டு ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி ஆன்ஃபீல்டு வராங்க. வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் யுனைடெட் சைடுல? இப்ப சொல்லக்கூடிய சில ஸ்டாட்ஸ் வந்துட்டு நாட் ஃபார் த ஃபெயிண்ட் ஹார்ட்டட். உங்க மனசு பலவீனமா இருந்தா தயவு செஞ்சு இதை கேட்டுறாதீங்க. குடல்லாம் எரியுது, வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது. அதனால என்ன? அதாவது என்னன்னா, இந்த பிரீமியர் லீக் ஹிஸ்டரியில வந்துட்டு இந்த டைம் ஆஃப் த இயர்ல வந்துட்டு 14th இருந்தவங்கல ரீசன்ட் டைம்ஸ்ல 4 டீம் ரெலிகேட் ஆயிருக்கு. நியூகாஸ்ல் யுனைடெட், பர்ன்லி, நார்விச், அப்புறம் லீட்ஸ் யுனைடெட் ரீசெண்டா 2022-2023ல இதே பாயிண்ட் இதே 14th பொசிஷன்ல இருக்கப்ப. அதனால வந்துட்டு உண்மையிலே அமோரும் பயப்படுறது உண்மைதான். இந்த மாதிரி வந்து ரெலிகேஷன் பேட்டில் தான் உங்களை இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு லாஸ்ட் 3 பிரீமியர் லீக் கேம்ஸ் தோத்துருக்காங்க. அப்புறமா வந்துட்டு they have not lost 4 league games in the same season since 1979. அதாவது இப்ப நடக்க போகுது திருப்பி. ஓகேயா? அதுக்காக வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிக்கணும், மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கிறது பெட்டர். ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால லிவர்பூல் வந்துட்டு லாஸ்ட் 3 மேட்சஸா வந்துட்டு 3 கோல் மினிமமா அடிக்கிறாங்க. சரியா? இதெல்லாம் இருக்கிறப்ப வந்துட்டு இதெல்லாம் போதுமே நினைக்கிறப்பதான் வந்துட்டு சாலான்ற ஒரு ஃபேக்டர் வரும். சாலா வந்துட்டு ஆல்ரெடி இந்த சீசன் வந்துட்டு பெஸ்ட் சீசன் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆடிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அகேன்ஸ்ட்
மானியூ மட்டுமே 12 கோல்ஸ் அண்ட் 6 அசிஸ்ட் வச்சிருக்கான். அவனோட பெஸ்ட் ஆப்போனன்ட்டே வந்து யுனைடெட் தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஏன் ஸ்பெஷலா இருக்கும்னு ஸ்டார்டிங்ல சொன்னேன்னா, மோசாலா திஸ் வில் பி மை லாஸ்ட் இயர் இன் தி சிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. அதனால வந்துட்டு அது என்ன, நீங்க வந்து கான்ஃபிடன்ட் he will sign contract man, he will stay Liverpool அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே, என்ன உங்களுக்கு இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் எதிர்பார்த்தியா நீ? இல்லடா, ஸ்கை ஸ்போர்ட்ஸ்காரங்க வந்தாங்க, ஏதோ ஒன்று கொளுத்தி போட்டாதான் பாவம் அவங்க வந்து ஒரு வெப்சைட்டை ரன் பண்ண முடியும், காசு வாங்க முடியும், ஆட்ஸ் எல்லாம் போட முடியுங்கிற காரணத்துக்காக நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு 4 கிளிக் பைட் மாதிரி போட்டோம்னா பரவாயில்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு போட்டுமேங்கிற நட்பாசையில எங்கால அப்படி சொல்லியிருக்கான். அதை பிடிச்சு புட்டு கூட அடிக்க வேண்டியது. என்ன நடக்குது? ஏதாவது கொடுத்தீங்களா? ஏதாச்சும் சைன் பண்ணானா? அது வரைக்கும் இதான் என்னோட கேள்வி. ஒன்னும் சைன் பண்ணல. அப்புறம் அவங்க நம்பர்ல தப்பு இல்ல மேன், அதான் நம்ப போறேன் நானு. வேணா இந்த கேமுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் வீக் ரெஸ்டடா, யுனைடெடுக்கும் சரி லிவர்பூலுக்கும் சரி. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிக்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு வழியா ஒரு ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் எப்பவுமே லிவர்பூல் வர்சஸ் யுனைடெட்னா ஒரு, அது எவ்வளவு மோசமா லிவர்பூல் இருக்கும் போதும் சரி, எவ்வளவு மோசமா யுனைடெட் இருக்கும் போதும் சரி, ஒரு பெரிய பிக்சர், அன்டவுட்லி ஒரு பெரிய பிக்சர். இது நீ சொன்ன அதே இன்டர்வியூல மோசலா சொல்லியிருக்கான், இந்த வருஷம் நான் பிரீமியர் லீக் ஜெயிக்கணும், எனக்கு ஏன்னு தெரியல, எனக்கு சாம்பியன்ஸ் லீக் கூட பெருசுன்னு தோணல, எனக்கு பிரீமியர் லீக் பெருசுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு கேள்வி, லிவர்பூல் இவ்வளவு மோசமான டைம்ஸ் இருந்தபோது கூட இவ்வளவு மோசமா யுனைடெடுக்கு எதிர்த்து விளையாடவே இல்லை. ஒரு 5-0, ஒரு 7-0 இந்த மாதிரி எல்லாம் தோத்த சரித்திரமே கிடையாது. இவனுங்க வருஷம் அடி வாங்குறானுங்களே, இதெல்லாம் எங்க போய் ஹிஸ்டரி புக்ல எழுதுறது? ஹிஸ்டரி புக் ரீரைட் பண்றாங்கடா. நீ வந்து மானியூக்கு இல்லாத மோசமான ஸ்டார்ட்லாம் வந்து இந்த 2 வருஷத்துலயே வர வச்சுட்டாங்க. அந்த கிளப்புக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்குது. எல்லாத்தையும் 2 இயர்ஸ்ல ஐ வில் டிஸ்ட்ராய் இட் அப்படின்னு சொல்லிட்டு எரிக் நாங்க பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப அமோரின் வழியில ஆல்ரெடி கொடுத்த ஸ்குவாட தான் அவங்க மெயின்டைன் பண்றாரு. அதே தான் நடக்க போகுது ரிசல்ட். சோ சிமிலரா தான் போயிட்டு இருக்குது. அண்ட் பெருசா எதிர்பார்க்க முடியாது. நம்ம சொன்ன மாதிரி நம்ம நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கோம், இவங்க கிட்ட வந்துட்டு அடி வாங்குறது பரவாயில்லதான், நீங்க அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு நீ என்ன ட்ரை பண்ணான்னு ஃபியூச்சர் நினைக்கிறியோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சமாவது பிராக்டிஸ் செஷனா வச்சுக்கணும்ன்றதுதான் உண்மையான இது. ஏன்னா குவாலிட்டி வைஸ் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கிறப்ப நீ வந்து உண்மையிலே ஒரு பிக் கேமா நீ கன்சிடர் பண்ண முடியாது. டெக்னிக்கலி வந்து சர்வைவல் மோட்ல ஆடுற ஒரு கேமா தான் அதை கன்சிடர் பண்ணணும். இல்லடா, நான் வந்து இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுல வந்து ஒரு ஆர்சனல் கேம்ல வந்து இப்படி நின்னாங்க, யோசிச்சு பார்த்தியா? எல்லாருமே இங்க இருந்தானுங்க. ஆர்சனல் வந்து பெருசா வந்து பிரஸும் பண்ணல. இந்த ஏரியால வந்துட்டு ஆர்சனலும் வந்து நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிரஸிங்கே இல்ல. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஆர்சனல் இதுக்கு மேல வரல. செட் பீஸ்ல நம்ம கோல் போட்டுக்கலாம்டா அப்படின்னு பார்த்துட்டு ஆர்சனல் இதுக்கு மேல வந்துட்டு அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பிரஸே பண்ணல. யுனைடெட் எப்பவுமே இங்க வரைக்கும் வந்தாங்க. டியாலோ, ப்ரூனோ, டாலோ, மாசராய் எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா கூட இது வரைக்கும் வந்தானுங்க. ஒரு சென்டர் பேக்ஸ் எல்லாமே இது வரைக்கும் வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து யுனைடெடும் முன்னாடி போல, ஆர்சனலும் இந்த பக்கம் போகல. இங்கேதான் பால் இருந்துச்சு. ஆர்சனலுக்கு வந்து 2 சான்ஸ் கிடைச்சுன்னு கோலை போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த கேம்ல வந்து ஐ திங்க் ஆல்ஃபீல்ட்ல வேற இருக்கு. இந்த கேமே வந்து எல்லா பயிலும் இங்கேயே தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க முன்னாடி போறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஒரு பேக் 5 மாதிரி போயிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல ஒரே ஒரு திருத்தம், முன்னாடி கசமேரோ ஆட வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா மெயினு தான் ஸ்டார்ட் பண்ணுவா. அதுக்கு அப்படிங்கிறியா? கேஸ் அங்கிள் இல்லாம ஒரு டபுள் பீவட் எப்படிரா? கசமேரோலாம் ஆட வாய்ப்பே இல்ல. நம்ம வந்து அவன் ஆரம்பிக்கவே இல்லை ஆக்சுவலா இவனுக்கு. அதனால வந்து மெயினு தான் ஆரம்பிப்பான்றது. மெயினுங்கிற சரி, அப்ப மெயினுவா இருந்தா இந்த பேக் 5 போறதுக்கான வாய்ப்பே இல்லையே. மெயினு இங்கதான் வந்து ஆடி ஆகணும். இவங்க ஒரு வேளை இந்த மாதிரி பேக் 4 போட்டு லோ பிளாக் இது போட்டு ஆடிடுவாங்கன்னு தோணுதா? உனக்கு எப்படி தோணுது? நீ வந்து அவங்க ஆக்சுவலா லோ பிளாக்லாம் எதிர்பார்க்கலாம் தான், அது தப்பே இல்லை. நீ என்னதான் அப்படி ஆடினாலுமே யுனைடெடோட வீக்னஸ், நீ என்ன கேம் பிளான் பண்ணாலும் அவங்களோட இந்த வருஷத்தோட வீக்னஸ் என்னன்னா அவங்கனால வந்து ஏர் பால்ஸை டிஃபெண்டே பண்ண முடியல. நீங்க என்னன்னா வந்து மெக்காலிஸ்டர் வச்சு எடர்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நீங்க ஒரு வேற ஃபார்முலா இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லை, கேம் ஃபுல்லா ஒரு 2-3 கிராஸை தூக்கி போடுங்க. கண்டிப்பா டியாஸும் பயங்கரமா அடிக்கிறான் இடத்துலாம். அவனாச்சு இல்ல கேக்போ யாராச்சும் வந்து எடர் அடிச்சு கோல் கண்டிப்பா போயிடும். கிராஸ் தான் உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன். அவனால டிஃபெண்டே பண்ண முடியல. அண்ட் வந்துட்டு நிறைய மேனுவல் எரர் பை ஒனானா. சோ அதை நம்பியுமே நீங்க கேம் உண்மையிலேயே ஆடலாம், நம்பியே கேம் ஆடலாம். இல்லடா, அதுக்கு தாண்டா இவங்க 3 பேரும் இருக்காங்க. மெக்வயர் நல்லா ஹெட் பண்ணுவான், டெலிட்டும் நல்லா ஹெட் பண்ணுவான், லிசாண்ட்ரோ ஆப்வியஸா அவ்வளவா இல்ல. நான் ஆர்சனல் கேம்ல அவனுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியல. அதுக்கு கன்சிகேட்டிவா நடந்த எல்லா கேம், போர்ன்மவுத் கேம்ல அவன் கோல் போட்டு நான் ஜஸ்ட் சில் கை செலிப்ரேஷன் பண்ண அவன் பண்ணான். அந்த மாதிரி ஒரு கேம்லயும் வந்துட்டு செட் பீஸ் கூட ஏர்ல வந்துட்டு அவ்வளவு வீக்னஸ். எவ்ரி கேம் ஒரு கோல் கன்சீட் பண்றாங்க ஏர்ல. இதுதான் உங்களோட வீக்கஸ்ட் பாயிண்ட். உங்களால ஈஸியா யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால வந்து டாக்டிக்ஸ்லாம் வேணாம், பால் தூக்கி அடி கோல் கன்ஃபார்ம்.
இல்ல அதான் I am Jose Mourinho. எனக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்லி இந்த கேம் அந்த இடத்துலயே தான் இருக்கும். முன்னாடி வரதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி ஒரு கேம் தான் இந்த கேமா இருக்க போகுது. கீ மேட்ச் அப்ஸா நீ என்ன பாக்குற? லிசாண்ட்ரோ வர்சஸ் முகமது சாலா, இது எந்த கடத்துல போகும்? லிசாண்ட்ரோ வர்சஸ் முகமது சலானா அந்த பழைய நம்ம ஒரு மீம் பண்ணாரு, அதுவாச்சும் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளா வந்துட்டு எதுவுமே கண்டென்ட் இல்லாம இருக்குது. பட் ஆக்சுவலா வந்து நம்ம ஏன்டா உனக்கு கண்டென்ட் இல்லைங்கிறதுக்கு அவன் மீம் பண்ணுவா? ஆமாடா, அது எவ்வளவு இந்த இப்போ வரைக்கும் கூட சொல்லாமே அது, அதனால அது ஒரு ஃபன் மெமரபிள் மொமெண்டா இருக்குல்ல ஃபுட்பால்ல. ம், பட் ம், ஆக்சுவலா வந்துட்டு நம்ம லாஸ்ட் இந்த நீங்க 3-0 ஜெயிச்சிங்க தெரியுமா அந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் கேம், அதை எடுத்து பார்த்தாலுமே ஆக்சுவலி மானி நல்லா தான் ஆடி இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்டிஏ வந்துட்டு 1.36 அந்த கேம்ல, நீங்க வந்து 1.79. ஸோ வந்து பெரிய டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. 2 பேருக்குமே 3 ஷாட்ஸ் அண்ட் டார்கெட் தான். இது சொல்ல போனா ஒன்று மானி தான் மோர் பொசிஷன் தன் லிவர்பூல். ஸோ வந்து நம்ம அவ்வளோ சாதாரணமா இட போட முடியாது தான். பட் என்ன டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு வந்துட்டு கிளினிக்கல் ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஷாட் கிடைச்சாலுமே 3 கோல் போடுற அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது. அவங்களதுல அந்த குவாலிட்டி சுத்தமா இல்லை. ஸோ இது வந்து அவங்களோட மேஜர் டிராபேக்கா இருக்க போகுது. என்னதான் கவுண்டர்ல ஆடினாலும் சரி, இப்போ வந்து ஒரு ராஷ்போர்டு கன்ஃபார்மா ஆட போறது இல்லைன்னு சொல்றாங்க. இல்னஸ் வைஸ் அவுட் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிளேயர்ஸை வச்சு பார்த்தோம்னா அவங்களோட மேஜர் இம்பாக்ட் கொடுக்க போறது ஐ ஃபீல் கர்னாச்சோ தான் அண்ட் டியாலோ. இவங்க 2 பேர் தான். நீங்க என்ன வேணா பண்ணீங்க, என்ன இதுல இருந்து விட்டுருங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸுமே அமைக்கிடுவாங்க கேம் ஃபுல்லா. டேய் வழக்கம் போல இந்த யுனைடெட் வந்து கவுண்டர்ல ஆடுற கேம் தான் இன்னைக்கு ஆட போறாங்கறியா? கவுண்டர்ல ஆடுறதா ஆடுவாங்க, அதுதான் ஆடி ஆகணும் அவங்க. ஆனா டியாலோ வர்சஸ் லிவர்பூல் அவன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் ரீசெண்ட் டைம்ல. ஸோ மேஜர் வந்துட்டு ஒரு இம்பாக்டா இருக்கும்னா கர்னாச்சோ அண்ட் டியாலோ தான் நான் சொல்லி ஆவேன். உங்க சைட்ல வந்துட்டு நம்ம கிராவன்பர்க் எனக்கு ஒரு மேஜர் எக்ஸ்பெக்ட். அவன் தான் வந்துட்டு மிட்ஃபீல்ட் எப்படி லாக் பண்றான்றது ஒரு யூஸ்வலா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றான். பட் ரீசன்ட்ல அங்க இங்க ஆன் அண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸா இருக்குது. பட் இந்த கேம்ல பெஸ்ட் கொடுத்தானா வாய்ப்பே இல்லை ஃபார் யுனைடெட். ஐ திங்க் த சேம். ஏன்னா இந்த டியாலோ அண்ட் கர்னாச்சோலாம் வந்து சிட்டி கேம்லயே அவங்க தான் பண்ணாங்க. ஐ டோன்ட் சி எனி அதர் ரிசல்ட் பா. நான் வந்து யுனைடெட் சிட்டி கேம் கூட வந்து யுனைடெட் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். யுனைடெட் அதே மாதிரி வந்து வின் பண்ணாங்க. இந்த கேம் வந்து ஐ டோன்ட் சி ஹோப் ஃபார் யுனைடெட். அதாவது லிவர்பூலா கேவலமா கேபிச்சுலேட் ஆகி அந்த FA கப் கேம்ல குவான்சா கொடுத்தாம்பர் ப்ரூனோ ஸ்ட்ரெயிட்டா, அவன் ப்ரூனோ ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சாம்பர். அந்த மாதிரி இது லிவர்பூலா பண்ணி கொடுத்துட்டாதான் உண்டு. ஏன்னா கோமெஸ் இஸ் அவுட். ஸோ குவான்சா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். கொனாட்டே இப்பதான் ட்ரைனிங்கே வந்திருக்கான். ஸோ 2-3 வீக்ஸ் ஆகும் அவன் திரும்பி இது வரதுக்கு. ஸோ அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். பட் யூஸ்வல் இங்க நீங்க ஸ்கிரீன்ல காமிச்ச மாதிரி அதான் லைன் அப்ஸா இருக்கும். சுபாஷ் சொன்ன மாதிரி மெயினும் இன்ஸ்டெட் ஆஃப் கசிமிரோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைன் அப் தான் இருக்க போகுது. பட் கமிங் டவுன் டு ப்ரிடிக்ஷன் டைம், சுபாஷ் நீ என்ன நினைக்கிற? இதுல எந்த சைடா ஒரு கேம் யுனைடெடுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? யுனைடெடுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இல்லை. அது நம்ம வந்து வாய்ஸ் கேட்டு கன்ஃபார்ம்லாம் பண்ண வேணாம். அடுத்து வந்து ஸ்கோர் லைன் வந்துட்டு ஐ திங்க் 5-0 யுனைடெட் கிடையாது, சாரி யுனைடெட் அடி வாங்குவாங்கன்னு சொல்ல வந்து. ஓ உள்ளுக்குள்ள அந்த ஆசை அந்த மாதிரி இது லிவர்பூல பண்ணிட்டாங்கன்னா அப்பாடா டைட்டில் ரேஸ்க்குள்ள நம்ம வந்துருவோமேன்ட்டு உண்மை எப்படான்னு தெரியுற நீ இருடி வந்து பாக்குறவன் கணக்க வெளியே வருது. இப்ப கேட்டா 5-0 அடி வாங்குவான். எனக்கு ஒரு பென்ட்லி கார் வேணும்னு நினைச்சா வந்துருமா? அந்த மாதிரி தான்டா இதெல்லாம். எனக்கு வந்து ஒரு க்ளோஸ் கேமா ஒரு 2-0 இல்ல அதிகபட்சம் 3, அதுக்கு மேல வந்து வாய்ப்பு இல்ல. மேபி 2-1 சொல்றேன். ஏன்னா நான் கோல் கன்சீட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த கேம் இந்த எல்லா கேம்ஸ்லயுமே கன்சீட் பண்றதுக்கு. சாலா மட்டுமே 2 கோல் ஈஸியா போடுவான்டா. அது இல்லாம உனக்கு லூயிஸ் டியாஸ் இன்ஃபார்ம்ல இருக்கிறா என்ன, அப்புறம் வந்து மெக்காலிஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு. தம்பி இந்த மாதிரி சொல்லி எங்களை முடிச்சு விடுறதுக்கு பல பேர் பிளான்ல கிளம்பி இருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நாங்க வின் பண்றதுக்கு தான் நாங்க போராட போறோம். வின் பண்ணுவோம்ங்கிறதா என்னோட நம்பிக்கை. அதோட நம்ம வந்துட்டு இதை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஜிங்ஸ் பண்ற ஆள வச்சுக்காது. பிரீமியர் லீக் டேபிள் எடுத்து பாரு. வந்து இன்கேஸ் மேன்யூ வந்து தோத்துட்டாங்கன்னு வையேன், இவன் வன்மத்தை பூரா டைமும் கக்கறான் பாருங்க. தோத்துட்டாங்கன்னா எங்க போவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். யுனைடெட் வந்து இந்த கேம் தோத்து போயிட்டாங்கன்னு வை, அடுத்து வந்து கிறிஸ்டல் பேலஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்க 14th போயிட்டு யுனைடெட் 15th வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நீங்க தோத்து போனா ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல. அதனால நீங்க தோத்து போனா நல்லதுதான் எங்களுக்கு. அது எனக்கு தெரியும்டா. இவனோட நினப்பு பூரா அங்கதான் இருக்கு மக்களே. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க இந்த கேமை பத்தி? யுனைடெடுக்கு ஒரு துளியாச்சும் ஹோப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸ்ல போடுங்க. ரிவ்யூ வீடியோல 2 பேருமே சந்திக்கிறோம். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் டு த சேனல். மறுபடியும் சந்திக்கும் வரை சுபாஷ் அண்ட் கௌதம் சைனிங்.